வணக்கம் மக்கள், வெல்கம் பேக் டு த சேனல் டிஎன் மோட்டோ ரைடர். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 16 ஈவினிங் ஒரு 4:30 கிட்ட ஆகுது. ரைட்லாம் கிளம்பல. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் இருக்குல்ல பிளாட்டினா, ஸோ அது வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பைக் சர்வீஸ் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிளாட்டினா சர்வீஸ் பண்ணுற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் திரும்ப நான் ஏன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த வாட்டி ஒரு தரமான சம்பவம் நடந்து போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கோட கேபிள் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு பைக் ரன்னிங்கில் இருக்கிறப்ப. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 km ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா காரு, பின்னாடி கார் ஆட்டோ ஏதோ வந்துட்டு இருக்குது. சடனாக ஃப்ரெண்ட் இருக்கவங்க பிரேக் போட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சடனாக பிரேக் பிடிச்சேன் பாருங்கள். 2 பிரேக் வந்து அப்ளை பண்ணேன், பேக்கு ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணேன். சடனாக பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு அப்போட ஐடென்டிஃபை பண்ண முடியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியுது ஃப்ரண்ட் பிரேக்கோட கேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரம் கிட்ட வந்து கட் ஆயிடுச்சு. நல்ல நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், பின்னாடி வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணணும்ல. ஸோ என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த வண்டி மேலேயும் மோதலை. ஸோ அதனால் வந்து தப்பிச்சேன் நான். ஸோ எதனால் அது மாதிரி கட் ஆச்சுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியலங்க. ரீசெண்டாக தான் எப்பயோ வந்து பிரேக் கேபிள் நான் மாற்றினேன் சர்வீஸ் பண்ணுறப்ப. பட் நான் ஃபோர்ஸாக தான் வந்து பிரேக் அப்ளை பண்ணேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பண்ண வந்து சடனாக பிரேக் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் ஃபோர்ஸாக பிரேக் அடித்தேன். பட் அதனால் கட் ஆகிடுச்சா இல்லை பிரேக் வந்து வீக் ஆகி கட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் கேபிளோட நிலமை. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. அதாவது இந்த ட்ரம் கிட்ட வந்து லாக் ஆகும்ல, இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு எங்கேயோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேபிளை வந்து மடித்து வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அதுக்கு இடையில எப்படி கட் ஆகிருக்கு. பட் உள்ளெல்லாம் ரஸ்ட்டெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜூம் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரஸ்ட்டெல்லாம் எதுவுமே ஆகலை, கேபிள்லாம் தெளிவாக இருக்குது. பட் கட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்கும் சரி, என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்குறவங்களோட பைக்கும் சரி 3000 km மேலே ஓட்டாதீங்க நானே சொல்லுவேன். பட் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நான் கண்டுக்கவே இல்லை, விட்ட டீலில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 5000 km மேலே ஒரே இன்ஜினை வச்சு ஓட்டிட்டாங்க. ஸோ இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் வந்து கொஞ்சம் ரஃபாக எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக ரஃபாக தான் ஆகும், வேறு வழி இல்லை. ரஃபாக ஃபீல் ஆகுது. ப்ளஸ் வந்து இன்ஜின் ஆயிலோட லெவல் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த கிளாஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் கீழே இருக்க ஆயில் கரெக்டாக இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆயிலோட கலர் வந்து வேறு லெவலில் மாறிடுச்சு, வேறு லெவலில். சாச்சா கூட பாருங்கள் வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து முக்கியமாக சர்வீஸ் பண்ணுறது. ப்ளஸ் இன்னொரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து நம்ம அடுத்து போக போகிற ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த பைக் நான் சர்வீஸ் பண்ணுறேன். எங்கே போக போகிறேன், எத்தனை நாள் போக போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் அடுத்து போகிற ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக பிளாட்டினா தான். அது ஃபியூச்சரில் தெரியும் எங்கே போகிறோம் அப்படின்னு. இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 rupees ஆச்சுங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இன்ஜின் ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, 2 பிரேக் ஷூவு, ஃப்ரண்ட் பிரேக்கோட கேபிள், அப்புறம் வந்து டெயில் லைட்டோட பல்பு போயிடுச்சு அது. ஸோ அவ்வளோதான் ஸ்பேர் மொத்தமே. ஸோ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 1020 rupees வந்துச்சு. சரி வாங்க போயிட்டு பைக்கை சர்வீஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் வந்து 2 கண்டென்ட்டும் மாறி தான் வரும். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போ போல் வந்து பைக்கோட இன்ஜினை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினை வந்து ட்ரைன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் நேரம் ஆகும் கீழே ஃபுல்லாக வந்து இறங்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் பிளாட்டினா பைக்கை சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரைன் போல்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 18 mm பிட்டு, ஓகேவா? நீங்கள் ஸ்பேனர் போட்டும் கழட்டலாம். பட் அதுக்கு ஷீல்டை கழட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் தாங்க இருக்குது இன்ஜின் ஆயில். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 லிட்டர் இன்ஜின் ஆயில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 50 ml வந்து அந்த ஆயில் ஃபில்டர் நிற்கும், அவ்வளோதான். ஸோ சவுண்ட் மாறுறப்பவே தெரியும் எனக்கு இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குது அப்படின்னு. நான் ரொம்ப நாளாக நோட்டீஸ் பண்ணாமல் விட்டேன் அந்த பைக்கை. பட் நான் யூசேஜில் தான் இருக்குது, பட் நான் வந்து சர்வீஸ் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக காலியாகிருக்கு. இப்போ வந்து நான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் ஆயில் ஃபில்டர் எந்த நிலைமையில் இருக்குங்க. லெட்ஸ் see the ஆயில் ஃபில்டர் கண்டிஷன். ஆஹா, வேறு லெவலில் இருக்கே. ஸோ நீங்கள் நார்மலாக 2001 இன்ஜின் ஆயிலோட ஏர் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட்டு கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது உங்களுக்கு. பட் நான் பார்க்குற வச்சு சொல்கிறேன், பயங்கர டஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக போயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ இன்ஜின் ஆயில் வந்துருக்குன்னு. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 லிட்ரு. 1 லிட்டர்னால் இவ்வளோ தூரம் வரும் கரெக்டாக. என்எஸ்சி கரெக்டானா இவ்வளோ தூரம் வரும். இது பாருங்க இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 1/2 லிட்டர் தான் இருக்கே மொத்தமே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து இன்ஜின்லாம் டாப் அப் பண்ணலை, ஓகேவா? ஸோ இதோட ரப்பர் சைடு வந்து உள்ளே வரும், ஸ்ப்ரிங் சைடு வந்து அவுட்டரில் வரும்.
இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்போ சொல்கிறது தான். இதுக்குள்ளார இருக்கிற ஓரிங்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. நல்லா இல்லைனா மாற்றிடுங்க, இல்லைனா வந்து ஆயில் லீக் வரும். பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கப் வந்து கரெக்டாக தான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைனும் அந்த பாடியில் ஒரு லைன் இருக்கும், இது ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் கரெக்டான ஹோல்ஸ் உட்காரும். ஓகேவா? ஸோ இது மாற்றி போட்டுறாதீங்க. மாற்றி போட்டிங்கன்னா ஹோல்ஸ் கரெக்டாக வராது, இதில் லைட்டாக மூவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை கவனிக்காமல் த்ரெட்டை போட்டு ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா ஸ்லிப் ஆகிரும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினோட ட்ரைன் போல்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில்டர் எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ வந்து இன்ஜின் ஆயில் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த டைம் நான் என்ன இன்ஜின் ஆயில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ரால் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்டீங்க அந்த என்எஸோட வீடியோவில், அதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் கேட்டீங்க. ப்ளஸ் இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் கேஸ்ட்ரால் தான் யூஸ் பண்ணுறேன். நான் என்எஸில் யூஸ் பண்ண கேஸ்ட்ராலோட இன்ஜின் ஆயில் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பைக்கோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ்ட்ராலில் பார்த்தீங்கன்னா 2040. ஸோ இந்த கிரேட் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எப்பவுமே இன்ஜின் வந்து டாப் அப் பண்ணுறதுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பைக்கை ஹைடில் விடுங்க. ஹைடில் மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் ரைஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பார்க் ப்ளக்கோட கேப்பு. ஸோ ஜஸ்ட்டு 2 ஸ்பார்க் ப்ளக் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் கேப் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டிடலாம். ஸோ இந்த பைக்கில் எப்படி நான் இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக் போட்டுன்னு எனக்கே தெரியல. சிங்கிள் தான் இருக்குன்னு நினச்சி நான் கழட்டி தட்டலான்னு பார்த்தா ஸோ இது மாதிரி டபுள் இதுவாக இருக்குது. 2 ஸ்பார்க் ப்ளக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. சப்போஸ் உங்களோட இன்ஜின் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, இல்லை வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஸ்மோக் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து இது மாதிரி இருக்கவே இருக்காது. ஃபுல் பிளாக்ல இருக்கும். ஒன்று கார்பன் டெபாசிட் ஆகிருக்கும், அப்படிலாம் வந்து இன்ஜின் ஆயில் வந்து இதில் செடிமெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் கழட்டினாவே தெரியும். பட் இது பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ இன்ஜினில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதை வச்சு உங்கள் பைக்கோட கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்பார்க் ப்ளக் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் அப்படியே துணி வச்சு தொடச்சிட்டு 2 ஸ்பார்க் ப்ளக்கையும் மாற்றிடுறேன். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது உள்ளே இருக்கிறது வந்து புதுசு, இது வந்து பழைசு. சில டைமே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துட்டு மாற்றணுமா இல்லை க்ளீன் பண்ணி போடலாமான்னு பாருங்கள். இது ஜஸ்ட் க்ளீன் பண்ணி போடலாம், பட் நான் புதுசு வாங்கிட்டு வந்ததுனால புதுசு போட்டுட்டேன். பைக்கோட இன்ஜின் சைடில் இருக்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஏர் ஃபில்டரு, இன்ஜின் ஆயில் ஃபில்டரு, ஸ்பார்க் ப்ளக் இது எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி போட்டாச்சு, ரீப்ளேஸும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பைக்கோட பிரேக்கிங் தான். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கோட கேபிள் செக் பண்ணணும், 2 பிரேக்கோட பிரேக் ஷூ மாற்றணும், ப்ளஸ் செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். பைக்கோட ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து புது கேபிள் தான், இது பழைய கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கேபிள் வந்து வாங்கி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பிரேக்கோட ஹப்பில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ மட்டும் தான் மாற்றணும். இதான் பார்த்தீங்கன்னா ஹப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வர பிரேக் ஷூ வந்து பெருசாக வரும், ரியரில் வரது பார்த்தீங்கன்னா சின்னதாக வரும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள். ஓகேவா? பிரேக் ஷூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 173 ருபீஸ் வந்துச்சு. கேபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 160 ருபீஸ். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் எப்படி வந்து அந்த பிரேக் ஷூ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப ஒரு வாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய பிரேக் ஷூ. இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இந்த 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை ப்ரெஸ் பண்ணினா வெளியே வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஓகேவா? இதில் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு ஐட்டம் தான், இந்த ஸ்ப்ரிங்கு மட்டும்தான். ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் கட் ஆகிரும். கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்ப்ரிங் பிரேக் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிட்டர்ன் விட்டால் வெளியே வராது, அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும், அந்த கம்ப்ளைண்ட் வரும். சேம் சைட் பார்த்தீங்கன்னா பேர் ஆகணும், இந்த மாதிரி பேர் ஆகுதா? ஸோ இதில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு, இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு, இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டோமா, நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு, அதே மாதிரி இதில் கனெக்ட் பண்ணணும் ஒரு ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கோட லாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோ இப்படி போட்டு லாக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கா? ஸோ ஒன் சைடு உட்கார வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு சைடு உட்கார வச்சுருங்க, இந்த பக்கம் உட்காந்துடுச்சு. இப்போ அப்படியே என்னென்னா எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி ரிட்டன் அதில் லாக் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு. பிரேக் ஷூ ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் எப்படி இருக்குது? சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா ஒன்று பிரேக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் வராது, அப்படியே பிடிச்சிட்டே நிற்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு கண்டிப்பாக செக் பண்ணணும் நீங்கள் நல்லா இருக்கான்னு. ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக க்ரீஸ் போட்டால் போதும். இந்த மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதை அப்பயே வந்து பிரேக் ஜாம் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்னென்னா ஒன்று சாண்ட் பேப்பர் அப்படின்னா வேறு ஏதாவது ரஃபாக இருக்கிற ஐட்டத்தை வச்சு நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க, அந்த பைட் கிடைக்கும் நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு, பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சாச்சுங்க. ஸோ பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகும். அது ஈவன் டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ட்ரம் பிரேக்காக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஸ்பாஞ்சி எஃபெக்ட் தான் இருக்கும். அதே மாதிரி ரியர் தான் பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சாச்சு. ஸோ ரியரோட டயரும் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் செயின் நாய்ஸ் பார்த்தீங்களா, ரன்னிங்லேருந்து இவ்வளோ நாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை சுத்தமாக, செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் இந்த டயரை ரிமூவ் பண்ணிட்டு சுற்றினா பாருங்கள் எவ்வளோ சல நாய்ஸ் வருது. ஸோ இதுக்கும் வந்து
கிரீஸ் பேக் பண்ணணும். அப்படிலாம் வந்து லூப் இருந்துச்சா லூப் அடிச்சு விட போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் வீலும் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு. பிரேக் ஷூ அதுமாதிரி பிரேக் ட்ரம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் டைட் வைக்கணும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சாச்சு, பிரேக் ஷூ மாற்றியாச்சு. ஸோ ரியர் ஒர்க் முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. என்னென்னா வந்து டெயில் லைட்டோட பல்பு மாற்றணும். அதுக்கப்புறம் இருக்க ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் க்ரீஸ் அப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஆயில் போடணும், எங்கெல்லாம் லூப் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஜெனரல் சர்வீஸ்க்கான வீடியோவாக இருக்கும். ஸோ பைக்கில் இருக்க கம்ப்ளீட்டாக ரிசால்வ் பண்ணியாச்சு, ஜெனரல் சர்வீஸும் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் பைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கை நீங்கள் ஜெனரல் சர்வீஸ் பண்ணலாம். ஸ்பேர்லாம் எது போயிடுச்சோ அதை மட்டும் மாற்றுங்க, நல்லா இருந்துச்சு ரீயூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குக்கும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100cc இருக்க மோஸ்ட் ஆஃப் த பைக் எல்லாத்தையுமே சேம் தான். அதே மாதிரி 150cc இருக்க பைக் எல்லாமே சேம் தான். இந்த டெக்னிக் தான். அதுக்கப்புறமா அதாவது 150 அப்போ இப்போ NS R15லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் டிஃபர் ஆகும். கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு டிஸ்க் பிரேக்கு, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 100cc எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் மெத்தட் தான். ஸோ பைக்கோட சர்வீஸ் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ போய்ட்டு வாட்டர் வாஷ் தான் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டெல்லாம் போட போகிறதில்ல, ஷீல்டெல்லாம் கழட்டி வச்சு சீட்டுகளில் நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து செயினுக்கு லூப் பண்ணிடலாம். க்ரீஸ் போடல, லூப் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செயின் காட்டுறக்க பைக்குக்கு வந்து நீங்கள் க்ரீஸ் தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் லூப் போட்டுக்கிறேன். அப்படியே டேர்ன் பண்ணி சைட் ஸ்டாண்டு, அதே மாதிரி சென்டர் ஸ்டாண்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவீட் பின் மாதிரி இருக்கும், அது ஹெட்டில் மட்டும் அடிச்சு விடுங்க, அது உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஸோ ட்ரம் பிரேக் இருக்க பைக்குக்கெலாம் இங்கே கம்பல்சரி அடிக்கணும். மழை தண்ணி வந்து இதுலேயே ஈஸியாக உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ரஸ்ட்டாக இருக்கும். இந்த இடம் ப்ளஸ் இங்கே, அதுக்கப்புறம் கிக்க இருக்குது லைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம். சரி, ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் பண்ண ஸ்டெப்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் வாக் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், ஸோ அடுத்த வாரம் மீட் பண்ணலாமா? பாய்.